Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம டுட்டோரியல்ல மேட் ஃபில்லிங் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல ஜஸ்ட் பேசிக்கா அதை எப்படி போடலாம் அப்படினு சொல்லி கொடுத்திருந்தேன். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா அத வேற மாதிரி எப்படி எல்லாம் போடலாம் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஸ்டிட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ் கொடுத்தும் போடலாம், பேஸ் கொடுக்காம அப்படியே ஃப்ளாட்டாவும் போட முடியும். பட் ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் கொடுத்து தான் போடுவோம். இந்த ஸ்டிட்ச் எல்லாம் எதை யூஸ் பண்ணலாம் அப்படினா மேங்கோல யூஸ் பண்ணலாம், பீகாக்ல அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய டிசைன் இருக்கும் இல்லைங்களா, அதுல எல்லாம் வந்துட்டு இது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர்லயே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய பெட்டல் இருக்கிற ஃப்ளவரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு போடலாம். அதுல எந்த ஒரு ஸ்டிச்சுமே அந்த டிசைனுக்கு என்ன ஸ்டிச் வந்து சூட் ஆகுமோ அதை தான் நம்ம வந்து போடுவோம். எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்டிச்சு எல்லாத்துக்குமே போட மாட்டோம். இன்றைக்கி வந்துட்டு நான் எம்போஸாக போடுற மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு தான் காட்ட போகிறேன். அதுக்காக தான் நான் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு பேஸுக்கு பைப்பிங் த்ரெட் ஒட்டியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் இல்லை ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அளந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்து நான் இப்போ ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம், இல்லை நம்ம வந்துட்டு நார்மல் சூவிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி விடுவோம் இல்லைங்களா, ஜிக்ஜாக்கை போட்டு, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுல தான் நான் வந்துட்டு எப்படி அந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போறேன். சரி, ஓகேங்க, வீடியோக்குள்ள போயிடலாங்களா? சரி, வாங்க போலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்துட்டு அப்படியே இந்த டைரெக்ஷனில் போட்டு வர போகிறோம். நமக்கு எந்த டைரெக்ஷனில் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிக்கணும். நான் வந்துட்டு இப்படி போட போகிறேன், அதனால் பைப்பிங் த்ரெட்டை இப்படி ஒட்டியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் இப்படி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை இந்த வாக்கில் ஒட்டிக்கோங்க. ஸோ எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் சரி, அந்த டிசைனுக்கு நம்ம எந்த மாதிரி டைரெக்ஷனில் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிக்கணும். இங்கே வந்து பைப்பிங் த்ரெட் தான் ஒட்டணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம பைப்பிங் த்ரெட் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா ஜர்தோஷி இருக்கு இல்லைங்களா, ஜர்தோசி கூட பேஸில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டில் போடுறப்ப நம்ம பைப்பிங் த்ரெட் ஒட்டுவோம். ஏன் அப்படின்னா அது வந்து இன்னும் நல்லா எம்போஸாக தெரியும். அது மட்டும் இல்லாத அடியில் இருக்கிற பைப்பிங் த்ரெட் வெளியில் தெரியாது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஜர்தோஷியில் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடியில் பேஸுக்கு ஜர்தோஷி தான் கொடுப்போம் நம்ம. இப்போ வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி சைடில் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப இப்படி தள்ளி போட்டிங்க, பைப்பிங் த்ரெட் மேலே போட்டிங்கன்னா இந்த எட்ஜ் தெரியும், த்ரெட்டோட எட்ஜ் தெரியும். அதனால நம்ம வந்துட்டு ஓரத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு இடையில போடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கு இடையில, இந்த ரெண்டுக்கு, அப்புறம் இந்த ரெண்டுக்கு அப்படி போடுவோம். அடுத்தது போடுறப்ப இந்த ரெண்டுக்கு இடையில போடுவோம். இதை வந்து தனியா போட்டுட்டு இது ரெண்டுக்கு இடையில, இது ரெண்டுக்கு இடையிலன்னு அப்படி மாத்தி போடுவோம். இப்போ வந்து நான் இங்க வந்துட்டு 7 த்ரெட் ஒட்டியிருக்கேன். அதாவது 1 2 3 4 5 6 7 த்ரெட் ஒட்டியிருக்கேன். நம்ம ரெண்டா போடுறப்ப கண்டிப்பா ஒரு த்ரெட் வந்து நிற்கும் நம்மளுக்கு. அதனால இங்க வந்துட்டு நான் ஒரு த்ரெட்டை ஒட்டிட்டு ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 2 த்ரெட்டையும் தள்ளி இந்த 2 த்ரெட்டுக்கு மேலே அடுத்தது போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த 2க்கு மேலே, அடுத்தது இந்த 2க்கு மேலே. இப்போ குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் எங்கே போட்டிருக்கோமோ அதே இடத்துல இந்த 2வது ஸ்டிச்சும் போடணும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு எங்கே போட்டுக்கிறோன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒன்று போல் வரும் ஸ்டிச்சு. ஸோ அதுக்காக குட்டியாக ஒரு லாக் போட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச். அடுத்தது அதே மாதிரி இதை ஒட்டி, இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ லைன் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ லைன்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் ஒரே மாதிரி போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு ஒரு 5 லைன் ஒட்டுக்கா போடுறீங்க அப்படின்னா அடுத்ததும் அதே மாதிரி 5 லைன் போடுங்க. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 2 கலர் வச்சு சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரே கலரில் தான் சொல்லியிருப்பேன். ஒரே கலரில் போடுறதோட இது வந்து 2 கலரில் போட்டால் தான் நல்லா தெரியும். இங்கே கேட்கல ஏங்க, இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போடுறப்போ 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக தானே போடணும், இல்லாட்டினா தூக்கிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இது வந்துட்டு சம்டைம் வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு மேலே கூட தெரியுது இல்லைங்க. இதனால் ஒன்றும் பிரச்சனை வராதா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் அப்படிங்கிறதுனால இவ்வளோ கேப்பில் நான் சொல்கிறேன். பட் நம்ம டிசைனில் போடுறப்ப கண்டிப்பாக இவ்வளோ கேப் போட மாட்டோம். அது மட்டும் இல்லாத சப்போஸ் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கூட அடியில் பேஸுக்கு நம்ம திக்காக கொடுத்துருக்கோம் ஒரு த்ரெட்டு. ஸோ அதனால் ரொம்ப கண்டிப்பாக தூக்கிட்டு தெரியாது. அதாவது இப்போ பேஸே இல்லாமல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது தூக்கும். பேஸ் இருக்கிறதுனால அவ்வளோக்கா இது வந்து தூக்கி தெரியாது.
அது மட்டும் இல்லாத நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிசைனில் வந்துட்டு நம்ம இவ்வளோ கேப் போட மாட்டோம். இது வந்து உங்களுக்கு நான் பார்த்தா டக்குன்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கேப்பில் போடுறேன். வெளிச்சத்தை மறைக்கிறீங்க. நீங்கள் இப்படி நூல் இழுக்கிறப்போ, அதாவது இப்போ இதில் போட்டு இதில் நூல் இழுப்பீங்க இல்லைங்களா, இது வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காதீங்க. கொஞ்சம் கீழே இருக்கிற கையை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்குங்க. அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத அந்த பைப்பிங் த்ரெட் வந்து கிட்ட ஒட்டும் இழுக்கிறப்ப. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இந்த கலரில் இப்போ 9 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 லைன்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தது வேற ஒரு கலரில் இந்த மீதி இருக்கிற இடத்த வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி இங்கேருந்து தான் நூல் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு த்ரெட்டு மேலே ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம், அப்புறம் 2 போட்டிருந்தோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு, அப்புறம் அடுத்தது 2 த்ரெட்டு, அப்புறமா அடுத்தது இன்னும் 2 த்ரெட்டு, அப்புறம் இங்கே ஒரு த்ரெட் இருக்கா. ஸோ இது மாதிரி இந்த ஒரு த்ரெட்டில் போட்டுக்கணும். போட்டு பக்கத்தில் ஒரு குட்டியை லாக் போட்டுட்டு, அப்புறம் இந்த பக்கம் குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, இப்போ அடுத்தது இதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே 2 த்ரெட்டுக்கு மேலே போட்டு வரணும். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், உங்களுக்கு வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். நம்ம வந்து இது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த 2 கலர் வந்துட்டு அடுத்தடுத்து தான் வர மாதிரி குட்டியாக வந்து ஒரு 4 லைனோ 5 லைனோ போட்டு அப்படி அடுத்தடுத்ததும் போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு எப்படின்னு சொல்லி கொடுக்குறதுனால நான் வந்து 2 கலரில் முடிச்சிட்டேன். அதுவும் அந்த பக்கம் ஒரு பாதிக்கு ஒன்று போட்டுட்டோம், இன்னொரு பாதிக்கு இன்னொன்று போடுறேன். எனக்கு வந்து இந்த சைடு கொஞ்சம் அந்த அடியில் இருக்கிற பேஸ்க்கு நூல் தெரியுது. ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 கலர்லேயும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ தெரியும் பாருங்கள், இதில் இந்த 2 நூலுக்கு இடையில தான் இங்கே ஸ்டிச் வரும். அதே மாதிரி இந்த நூலுக்கு இடையில தான் இங்கே ஸ்டிச் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இந்த கலர் போட்டு மறுபடியும் இந்த ப்ளூ போட்டு அப்புறம் க்ரீன் அப்புறம் ப்ளூ போட்டுட்டாலும் போடலாம். அது நம்ம இஷ்டம் தான். இப்போ இதுக்கு சுற்றி வந்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்தா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் அவுட்லைனுக்கு வந்துட்டு ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஜரி த்ரெட்டில் 2 லைன் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம பீடு வச்சு கொடுக்கலாம். பீடு வச்சாலும் நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு மோட்டிவ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இடத்துல கொண்டு போய் முடிக்கணும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்காக ஒரு மேங்கோ மோட்டிவ் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ரொம்ப குட்டியாக ஒன்று வரைஞ்சிருக்கேன். இதில் பைப்பிங் த்ரெட் வந்துட்டு பேஸில் ஒட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக, அதாவது ஒரு பைப்பிங் த்ரெட்டுக்கு இடையில இன்னொரு பைப்பிங் த்ரெட்டு தான் ஒட்ட முடியும். அவ்வளோ ரொம்ப சின்ன கேப்பில் தான் ஒட்டணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்டிச் வந்து நல்ல நெருக்கமாக வரும். அந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் இதையும் வந்துட்டு இப்போ சூவிங் த்ரெட்டு வச்சு தைக்கிறதுனால தைச்சிக்கலாம். நான் வந்துட்டு மேக்ஸிமம் ஒட்டி தான் நான் செய்வேன். ஏன்னா மேலே வந்துட்டு நம்ம ரொம்ப டைட்டாக ஸ்டிச் போடுறதுனால கண்டிப்பாக அந்த பைப்பிங் த்ரெட் ஏதோ விலகிறதுக்கான வாய்ப்பு அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான், அதாவது நம்ம 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே ஸ்டிச் வர மாதிரி போடணும். பாருங்கள், அது வந்து அந்த ஸ்டிச்சு போடுறப்பவே அந்த கீழே இருக்கிற பைப்பிங் த்ரெட் வந்து அப்படியே சேர்ந்துக்கும், அந்த 2 ஒட்டுக்காக சேர்ந்துக்கும். பட் மறுபடியும் நம்ம தள்ளி போடுறப்ப சரியாக போயிடும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரே கலரில் தான் உங்களுக்கு வந்து போட்டு காட்ட போகிறேன். வேறு 2 கலர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி ஃபுல் மேங்கோவும் ஒரே மாதிரி தான் வந்துட்டு ஸ்டிச் போட போகிறேன். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதில் பாருங்கள், அந்த ஒரு ப்ளூ கலர் வந்துட்டு ஒரு 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலேயும் இன்னொரு கலர் வந்துட்டு இன்னும் 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே அப்படி மாற்றி போட்டிருப்பேன். பட் இது வந்துட்டு நான் ஒரே மாதிரி தான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சேம் இதே தான் வந்துட்டு நம்ம அந்த முன்னாடி போட்ட ஸ்டிச் மாதிரியும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான்.
நான் வந்து இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிஃபில் போட்டு காட்டுறேன், அவ்வளோதான். இந்த மோட்டிவ் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த எட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் த்ரெட்டை கவர் ஆகிற மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அப்படியே நல்லா எம்போஸாக தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணுவோம். இதில் நம்மளோட இஷ்டப்படி நம்ம டபுள் கலர் கொடுத்துக்கலாம், ட்ரிபிள் கலர் கொடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி அவுட்லைன் கொடுக்குறேன். நான் எப்போவுமே பீட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அதை சுற்றி அவுட்லைனில் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் சிங்கிள் லைனும் கொடுத்துக்கலாம், டபுள் லைனும் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து 2 டிசைனை நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் சிங்கிள் கலரில் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும், டபுள் கலரில் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். டபுள் கலரில் கொடுக்குறப்ப மாற்றி மாற்றி கொடுங்க. அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு கலர், 4 இன்ச்சுக்கு ஒரு கலர் அப்படி மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு த்ரெட்டு வச்சு எப்படி எம்போஸாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.